அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையில் குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இந்த மாதத்திற்கான உரிமை தொகை வழங்குவது குறித்தும் மேலும் அவர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் பிரச்சனைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசின் மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் தகுதியுள்ள லட்சக்கணக்கான பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இதே ரூபாய் 2500 உயர்த்த புதிய அரசு முடிவெடுத்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் இந்த தொகை பயனாளிகளின் கணக்கிற்கு அனுப்பப்படும் நிலையில் ஜூன் மாதத்திற்கான உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் தடைவிட வாய்ப்புள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதம் யாருக்கெல்லாம் உரிமை தொகை கிடைக்கும்? வழக்கம் போல தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த மாதமும் உரிமை தொகை தங்கு தடையின்றி வழங்கப்படும். குறிப்பாக பின்வரும் பிரிவினருக்கு இந்த தொகை நிச்சயம் கிடைக்கும். கடந்த மாதங்களில் எவ்வித தடையின்றி தொடர்ந்து ரூபாய் 1000 பெற்று வரும் அனைத்து பெண்களுக்கும் இந்த மாதமும் கணக்கில் பணம் வரும். மேல்முறையீடு செய்து புதிதாக தேர்வானவர்கள் தகுதி இருந்து முன்னதாக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்து அரசு அதிகாரிகளின் சரிபார்ப்புக்கு பின் தகுதியானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய பயனாளிகளுக்கும் இந்த மாதம் தொகை வழங்கப்படும். தற்போது வரை ரூபாய் 1000 கட்டாயமாக வரும் நிலையில் புதிய அரசின் உத்தரவு நடைமுறைக்கு வந்தால் ரூபாய் 2500 கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. யாருக்கெல்லாம் பணம் வராது அல்லது தடைபடலாம்? உங்களுடைய வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது கணக்கு நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்தாலோ பணம் வந்து சேராது. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மேல் உயர்ந்திருப்பது கண்டறியப்பட்டாலோ அல்லது குடும்பத்தில் யாராவது புதிய அரசு பணியில் சேர்ந்திருந்தாலோ தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு உண்டு. ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் போன்ற காரணங்களால் தற்காலிகமாக பணம் நிறுத்தி வைக்கப்படலாம். உங்களுடைய நிலையை ஆன்லைனில் சரிபார்ப்பது எப்படி? உங்களுக்கு ஜூன் மாதம் பணம் கிடைக்குமா என்பதை அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் மிக எளிதாக வீட்டில் இருந்தபடியே மொபைலில் சரிபார்த்துக் கொள்ளலாம். வழிமுறைகள்: முதலில் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான kmut.tn.gov.in பக்கத்திற்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் உள்ள உரிமை தொகை நிலையை அறிய அல்லது பயனாளிகள் உள்நுழைவு என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அங்கு உங்களுடைய குடும்ப அட்டை எண் அல்லது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட கைபேசி ஆகியவற்றை உள்ளிட வேண்டும். உங்கள் மொபைல் எண்ணிற்கு வரும் OTP எண்ணை சமர்ப்பிக்கவும். இப்போது உங்கள் திரையில் உங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை தெளிவாக காட்டும். அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.